செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அவை இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசியில் இருக்கக்கூடிய லாபாதிபதி எப்பவுமே லாப சுபர்கள், அதாவது 1, 5, 9, 3, 7, 11. இந்த 11ஆம் அதிபதி 3, 7, 11 சம்பந்தப்பட்டதுன்னா, அது ராசியில இருந்ததுன்னா அவங்க நிச்சயமா எப்படியும்
ஏதோ ஒரு வகையில சாமர்த்தியமா பொழைச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையா சொல்ல முடியும். எப்படி நம்பிக்கையா சொல்ல முடியும்? ஏதோ ஒரு வகையில எப்படியும் அவங்க பொழைச்சுப்பாங்க. அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசி என்பர்களே லாபஸ்தான அதிபதி யாருங்க? உங்களுக்கு 6-11 கூடிய செவ்வாய் மிதுனத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல 2வது கேந்திரத்துல மூலத்திரிகோண வீட்டுல உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார். புதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு, 3மே ஒரே வீடு. மூலத்திரிகோண வீடு அதிகாரம் கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு பவர் கொடுக்கக்கூடிய பிளேஸ், ஆட்சி பலம், சொந்த வீட்டில் உட்காருது, அதுவும் அதே தான், சேம் அதிகாரம் கிடைக்கக்கூடியது, பவர் கிடைக்கக்கூடியது, உச்சம் பெறக்கூடியது, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது. இது வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது, புதனுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அப்ப உங்க ராசிநாதன் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்று விளங்குகிறார். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும். எத்தனையோ வெளிநாட்டு அன்பர்கள், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி கஷ்டங்களாக இருக்கலாம், தாம்பத்திய இன்னும் விரல் பட்டே ஒரு 20 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. தாம்பத்தியத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், கணவன் மதிக்காம இருக்கிறது, மற்றவங்க பேச்சை கேட்கறது, அதாவது லைக் மாமனார் பேச்சு, மாமியார் பேச்சு, இல்லை அங்கே அக்கா தங்கைங்க பேச்சு, இப்படிலாம் வீம்பு பிடிச்சி இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கஷ்ட நஷ்டங்கள், மெயினாக படுக்கைகள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது, காதல் தோல்விகள் இருக்கிறது, காதலில் ஏமாற்றங்கள் இருப்பது, திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருப்பது. நான் ஒரு பெரிய ட்ரீமோட இங்கே வந்த சாமி, எனக்கு ஒரு புது கல்யாணம், எனக்கு 2வது கல்யாணம், எனக்கு 3வது கல்யாணம், சரி ஃபஸ்ட்டு தான் சரியாக அமையலை, இதுவாவது எனக்கு நல்லா அமையணும், ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கலர்ஃபுல்லாக நான் ஒரு ட்ரீமோட உள்ள வந்த சாமி, வந்தது அப்படியே எனக்கு ஏமாற்றம். நிறைய வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் இது நம்மக்கிட்ட சொல்வது உண்டு, அதுவும் குறிப்பாக மிதுன ராசி. அதே போல் ஆண்கள், அவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் மெயினாக வரக்கூடிய ட்ரபுள்ஸ், அப்புறம் இருக்கவே இருக்குது பிள்ளைகளால் வரக்கூடிய கஷ்டங்கள், குழந்தை பிறந்திருக்கும், டிவோர்ஸில் போய் நிற்பாங்க. அப்போ குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், குடும்ப பிரிவுகளாக இருக்கலாம், கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய கால நேரம். உங்களுக்கு எது வேணுங்க? மிதுன ராசி அன்பர்களே, நம்ம அதுதான் தலைப்பு கொடுத்த, நீங்கள் நினைத்த, நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். அதனால்தான் டைட்டில் அப்படி கொடுத்தோம், நீங்க கேட்ட வரம் கிடைக்கும். எனக்கு இதுதான் சாமி வேணும்னா அம்பாள் அதையே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நான் ஒன்று சேரணும் சாமி, என்னை ஒன்று சேர்த்து வைங்கன்னா அம்பாள் சேர்த்து வைப்பாங்க. வானா சாமி, நான் கையெடுத்து கும்பிட்றேன், நிம்மதி தான் வேணும், என் தயவு செஞ்சு வெளியில் கொண்டு வந்துடுங்கன்னா வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய மாதம். அதே போல் மிதுன ராசி அன்பர்களே, ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய தருணம். இது வரணும் உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது, ஒரு ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஆட்சி பலம் கிடைக்கும், ஒரு அதிகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல. பொதுவாக நிறைய அரசு அதிகாரிகள், இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அரசு அதிகாரிகள் இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் உயர்ந்த அதிகாரிகள்லாம் கூட நம்மகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதே போல் உயர்ந்த ஒரு பொது சேவை செய்யக்கூடியவங்க, லைன்ஸ் கிளப்பாக இருக்கலாம், இல்லை ரோட்டரி கிளப், நிறைய இந்த மாதிரி கிளப்ஸில் பொது சேவை செய்யக்கூடியவங்க. அதே போல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, பிரைவேட் செக்டரில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ரேங்க், ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இவங்க நிறைய நம்ம இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு மியூச்சுவலாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை அவங்களாம் நம்மக்கிட்ட சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
நிறைய விஷயங்கள் தடைபட்டு போகுது, தள்ளி போகுது, டிலே ஆகிட்டே போகுது. அப்படி இல்லைன்னா நாம் செய்யக்கூடிய நன்மைகள், இது சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் கூட சொல்லக்கூடியது. நான் தான் சாமி எல்லாத்தையும் உழைச்சி கொடுக்குறேன், நான் தான் சாமி எல்லாத்தையுமே உழைச்சி கொடுக்குறேன், ஆனால் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்க மாட்டேங்குது. நான் தான் இதை கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு, எங்கள் மாமியார் வீட்டுக்கு, நான் தான் கிட்ட இருந்து பண்ணி கொடுத்தேங்க, ஆனால் என்னை மதிக்கலை, அந்த சகலை தான் மதிக்கிறாங்க. அப்போ இது போல் உங்கள் மாமியார் வீட்லையா இருக்கலாம், அல்லது பிறந்த வீட்லையாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம், பொது சேவையாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் காசை, கை காசை போட்டு செலவு செஞ்சுட்டு அந்த இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளுக்கு, உங்கள் உழைப்புக்கு, உங்கள் வேர்வைக்கு ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருப்பது, ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்காமல் இருப்பது, ஒரு பதவியில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காமல் இருப்பது, இந்த மாதிரியெல்லாம் மன வருத்தங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம், மிதுன ராசி அன்பர்களே, ரெகக்னைஸ் கிடைக்கும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பதவி முன்னேற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. நன்மைகள் பல உங்களுக்கு காத்திருக்கின்றன எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்கார சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பெண்கள் மனைவிமார்கள் கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சை கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களை. ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகுமா, திருந்துவாங்களா, திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும்.
அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களை, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.